மக்களுக்கும் உங்கள் சகோதரி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் இந்த 4-5 நாள்லேயே நல்ல மாற்றங்கள் வருது. அதை எதிர்க்கிறாங்க, இருந்தாலும் நல்ல மாற்றம். அனைவருக்கும் வணக்கம். நமது முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு முக்கிய அறிவிப்பு விடுத்துள்ளார். லஞ்சம் வாங்கினா அவர்கள் பதவி பறிக்கப்படும். யாராவது வாங்குறத ஆதாரத்தோடு சமர்ப்பித்தால் தக்க சட்டம். ஒருத்தர்கிட்ட ஒரு பிள்ளைங்கள் படிப்புக்கோ அதுக்கோ இதுக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ போகணும்னா நம்ம போய் பணம் 10,000 கேட்பாங்க, 5,000 கேட்பாங்க, 50,000 கேட்பாங்கன்னு பயம் வேணாம். ஏன்னா அது மாதிரி யாராவது வாங்குறது தெரிஞ்சாலோ கேட்டாலோ நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும். முதல்வருக்கு தெரியப்படுத்திட்டிங்கன்னா அது வந்து குற்றத்தில் அவங்களுக்கு லஞ்ச ஒழிப்பு இதில் அவங்கள கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயமா சொல்லியிருக்காரு. இது முதல் லஞ்சத்தை ஒழிச்சா நம்ம நாடே நல்லா சுத்தமாக இருக்கும். பாருங்கள், கவுலியே சொல்லிடுச்சு. நம்ம நாட்டு மாற்றத்துக்கு அறிகுறி இதுதான் நினைக்கிறேன். இது முதல் அறிகுறி. நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் இனிமேல் நல்லா இருப்போம்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு மணிப்புரா சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் சகோதரி, என் தங்கச்சி, தம்பி, அண்ணா, தங்கச்சி, அப்பா எல்லாருக்கும் சொல்லிட்டேன். சந்தோஷமாக இருங்க. இனி பயப்பட வேணாம். நமக்கு எல்லாம் வரும், உதவித்தொகை வரும், எல்லாம் வரும். பயப்படாதீங்க. விவசாயிங்க எல்லாருமே நம்மளுக்கு மாறப்போகுது. அவர் ஒன்றுமே நமக்காக தான் வந்திருக்காரு. அவர் நமக்கு செய்வார். எல்லோரும் நம்பிக்கையாக இருங்க. யாராருக்கு நம்பிக்கை இருக்குன்னு உங்கள் சகோதரிக்கு சொல்லுங்கள் கமெண்டில். மணிப்புரா சேனலில் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. இனி என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு அனுப்புங்க கமெண்டில். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். சந்தோஷம். மக்கள் அனைவருக்கும் உங்கள் சகோதரி மிகவும் தன்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நாட்டில் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் இந்த 4-5 நாள்லேயே நல்ல மாற்றங்கள் வருது. அதை எதிர்க்கிறாங்க, இருந்தாலும் நல்ல மாற்றங்கள். அதை போதைப்பொருள் ஒழிக்கிறதுக்கு திட்டங்கள் கொண்டு வந்துட்டார். பத்தாத்துக்கு இப்போ பாருங்கள், லஞ்சம். இனி நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பிள்ளைங்கள் படிப்புக்கோ அதுக்கோ இதுக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ போகணும்னா நம்ம போய் பணம் 10,000 கேட்பாங்க, 5,000 கேட்பாங்க, 50,000 கேட்பாங்கன்னு பயம் வேணாம். ஏன்னா அது மாதிரி யாராவது வாங்குறது தெரிஞ்சாலோ கேட்டாலோ நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும். முதல்வருக்கு தெரியப்படுத்திட்டிங்கன்னா அது வந்து குற்றத்தில் அவங்களுக்கு லஞ்ச ஒழிப்பு இதில் அவங்கள கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயமா சொல்லியிருக்காரு. இது முதல் லஞ்சத்தை ஒழிச்சா நம்ம நாடே நல்லா சுத்தமாக இருக்கும். பாருங்கள், கவுலியே சொல்லிடுச்சு. நம்ம நாட்டு மாற்றத்துக்கு அறிகுறி இதுதான் நினைக்கிறேன். இது முதல் அறிகுறி. நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் இனிமேல் நல்லா இருப்போம்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு மணிப்புரா சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் சகோதரி, என் தங்கச்சி, தம்பி, அண்ணா, தங்கச்சி, அப்பா எல்லாருக்கும் சொல்லிட்டேன். சந்தோஷமாக இருங்க. இனி பயப்பட வேணாம். நமக்கு எல்லாம் வரும், உதவித்தொகை வரும், எல்லாம் வரும். பயப்படாதீங்க. விவசாயிங்க எல்லாருமே நம்மளுக்கு மாறப்போகுது. அவர் ஒன்றுமே நமக்காக தான் வந்திருக்காரு. அவர் நமக்கு செய்வார். எல்லோரும் நம்பிக்கையாக இருங்க. யாராருக்கு நம்பிக்கை இருக்குன்னு உங்கள் சகோதரிக்கு சொல்லுங்கள் கமெண்டில். மணிப்புரா சேனலில் ரொம்ப நன்றி. அனைவருக்கும்